ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் வந்து முட்டை போச்சே அப்படிங்கிற கதை தான். அந்த ஒரு முட்டை போச்சு இல்லைங்களா, அதை பற்றி தான் பேச போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1 போட்டிருக்கோம். வேக்கப் சாங்லேருந்து ஆரம்பித்து ரஞ்சித் சார் எப்படி அந்த கேப்டன்சி ஸ்டார்ட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து அந்த பஞ்சாயத்தை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் போட்டுடுங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் உங்கள் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க கைஸ், இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஓகே. இப்போ வந்து கிச்சன் டீம் 4 பேர் பிரிச்சுட்டாங்க. 4 பேர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தீபக் சார் வந்து அந்த விஷயத்த தனியாக அட்ரஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொண்டு வாங்க அப்படின்னா, எனக்கு அதில் இஷ்டம் இல்லை. என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் ஒரு கேப்டன்ஷிப் அப்படின்னு ஒரு விஷயம் கேப்டன்ஷிப் கிட்ட சின்ன விஷயமா இருந்தால் ஓகே. என்ன ஒரு தக்காளி வெங்காயம் அந்த வீட்டில் அது கூட சின்ன விஷயம் இல்லை. எல்லாருக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் அப்படின்னும் போது அது முடிஞ்ச அளவுக்கு அது வந்து எல்லாரும் முன்னாடி வச்சு பேச டெசிஷன் வேணால் கேப்டன் தான் இருக்கலாம். பட் ஆனால் அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதாவது அது வீக்கெண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கேப்டன் வந்து அதை அட்ரஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் சொல்லிடணும் நியூட்ரலா அப்படிங்கிறது தான். போன வாரம் அதை ஜெஃப்ரி பண்ணலை அப்படிங்கிறதுக்காக தான் திட்டே வாங்கினாரு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தீபக் இதில் சொல்கிறதுக்கு பின்னாடி கூட போன வாரம் அந்த டீ பஞ்சாயத்தை சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரி சொல்லுவார், அது என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம்ல, முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல, குடிக்கும் போதே சொல்லியிருக்கலாம்ல, தனியாக சொல்லியிருக்கலாம்னா, தனியாக சொன்னால் ஃப்ரெண்டாக அவங்க அதை தெளிவாக சொல்லுவாங்க. தனியாக சொன்னால் ஃப்ரெண்டாக தான் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நீ ஒரு கேப்டன், அப்போ எனக்கு எல்லாரும் கூப்பிட்டு அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இங்கே தான் அது பொருந்தும். மேபி அதை மைண்டில் வச்சு தான் தீபக் சொல்கிறாரான்னு தெரியல. தனியாக பேசியிருந்தால் அது சபைக்கே வந்திருக்காது. அதில் தீபக்கும் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு தெரியாது, ரஞ்சித்தும் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அது சபைக்கு வந்ததுனால இவங்க கூப்பிட்டு வெளிப்பட்டுருச்சு. மேபி அந்த மாதிரி தான் ரஞ்சித் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. முதல்ல நீங்கள் பேசிடுங்க அப்படின்னும் போது ஸோ ஓகே, இது எப்படி கொண்டு போகிறாருன்னு பார்க்கணும். ஆனால் அவர் மாஸ்டர் மைண்டை அந்த இடத்துல ஸ்டார்டிங்லேயே வச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? இப்போ பிரித்தோடனே நம்ம அருண் சார் சும்மா இருப்பாரா? ஆல்ரெடி வீக்கெண்டில் நிறைய ரோஸ்ட் வாங்கியிருக்காரு. ஸோ அவர் சும்மா இருப்பாரா? அவருக்கான ப்ளே ஆரம்பிக்கணும் இல்லையா, கண்டென்ட் கொடுக்க. ஸோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து 4 பேர் வந்து கிச்சனுக்கு பிரித்தாச்சு, ஹவுஸ் கிளீனிங் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, கிச்சனுக்கு 4 பேர்னு சொன்ன உடனே வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, அருண் கிச்சன் இப்போ வந்து நம்பர்ஸ் கம்மியாயிட்டாங்க, 2 பேர் தாங்க கம்மியாயிருக்காங்க. இதில் இன்னும் பாதி சாப்பாடு கம்மியாக போகிறதில்ல, இன்னும் பாதி பேர் இல்லை வீட்டில் அப்படிங்கிற மாதிரி ஆனது. 2 பேர் கம்மியாக இருக்காங்க. மிஞ்சி போனால் ஒரு டம்ளர் அரிசி கம்மியாக போடுவாங்க, ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணுறது கம்மியாக கட் பண்ணுவாங்க, அவ்வளோதானே தவிர அதுக்கு ஆகிற டைம் ஆகதான் போகுது. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கம்மியாகலாம், அவள் தானே தவிர மற்ற எதுவுமே பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. முத்து சொன்ன மாதிரி அது கரெக்டு தான், செய்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். அதுவும் அந்த வீட்டில் வந்து அவ்வளோ 2 பாத்திரத்தில் சமைக்கிறதுனோ, இவ்வளோ காய் கட் பண்ணுறதுனோ, ஒரு சாம்பார் வச்சா ஒரு குக்கர் அந்த பருப்பு வேக போடுறதுனோ அப்படின்னும் போது அதில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வேலை வேணால் முன்ன பின்ன இருக்கலாமே தவிர அந்த இன்க்ரீடியன்ஸில் ஒரு 5% கம்மி ஆகலாமே தவிர பெருசாக வந்து அது எந்த ஒரு என்ன சொல்கிறது டிஃப்ரென்ஸாக இருக்கா சமைக்கிறவங்களுக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆள் கம்மி பண்ணோங்கிறது அங்கே தேவையில்லாத பாயிண்ட் தான். அதை நானுமே அக்செப்ட் பண்ணுறேன். அப்படி அதை தான் முத்துவும் எடுத்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தீபக்கும் இந்த இடத்துல கரெக்டாக தான் சொன்னார். டாஸ்க் விளையாடிட்டு வந்துட்டுலாம் அது செய்யணும், வேலை செய்யணும் போது அது கஷ்டமாக இருக்கும் அப்படின் போது, போன வாரம் அதே குக்கிங் டீமில் இருக்கிற அருணும் ஜாக்லினும் அதுக்கு தான் எக்ஸாஸ்ட் ஆனாங்க. அந்த ப்ரொமோஷன் டாஸ்க் ஒன்று வருது அந்த பேராஷூட் படத்துக்கு, அதனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லேட் ஆகுது, அதனால் அந்த பிரெட் டோஸ்ட் பிரச்சனை வந்துச்சு, சமைக்க இன்னும் லேட் ஆகும், அப்போ பசிக்கும் அப்படின்னும் போது தான் வரும்போது. ஸோ டாஸ்க்கு நடுவுலையோ இல்லை பிக் பாஸ் நடுவில் வேறு ஏதாச்சும் சர்ப்ரைஸாக ப்ரொமோஷன் அப்படி இப்படின்னு கொண்டு வந்தாலும் இவங்களோட ரெகுலர் ரொட்டீனில் சமைக்கிறதும் ஒன்று அப்படின்னு வரும்போது அது பாதிக்க தான் செய்யணும் போது எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. அதை வந்து எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் கொடுக்க வேண்டாம், இருக்கிறத கம்மி பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஜாக்லினும் சொல்கிறாங்க, முத்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி எங்கேயாச்சும் வாயை விட்டு மாட்டிக்குவாங்க தான் நினச்சேன். அவங்க ஸ்மார்ட்டாக வாயை திறக்கல. முத்து பேசிட்டாரு, தீபக் பேசினாங்க, ஜாக்லினும் எல்லாருமே பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அருண் இருந்தாலும் வெசல் வாஷிங்கு அதில் கம்மி பண்ணிட்டு ஹவுஸ் கிளீனிங் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, சமைக்கிறது வேணால் 2 ஆள் இல்லைன்றதுனால கொஞ்சம் கம்மியாகும், ஆனால் ஹவுஸ் க்ளீன் பார்க்கும்போது வீடோட அளவு குறையாது, அது க்ளீன் பண்ணுறதெல்லாம் அதே டைம் தான் ஆக போகுது அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அது சொல்லும்போது ரஞ்சித் சார் வந்து ஆமாம் செம்ம சாமி, சூப்பர் சாமி, கரெக்ட் பாயிண்ட் சாமின்னு சொல்கிறாரு. எப்போன்னா தீபக் எழுந்து கொஸ்டின் பண்ணாத வரைக்கும். அதான் சொல்கிறேன், இவருக்கு எல்லாரும் ஜாலரை போட்டு இவர் கேப்டன்ஷிப்பை வந்து நல்ல பேர் வாங்கிக்கலாம். அது மாதிரி போன வாரம் ஜெஃப்ரி நினச்சிதான் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாரு. அவரே கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். இவர் ஃபுல்லாகவே வாயை திறக்கவே இல்லை எந்த இடத்துலையுமே. இப்பயுமே வாயை திறக்காமே நல்ல பேர் வாங்கிட்டு மற்றவங்கள பேச விட்டு கேப்டன்ஷிப் நல்ல பேர் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறார் போல். அது எப்படி போகும்னு தெரியல. ஒரு பக்கம் வந்து இந்த இடத்துல அதனால் வந்து கிளீனிங்க்கு வந்து எங்களுக்கு ஆள் நிறைய வேணும், ஆனால் கிச்சனில் கம்மி பண்ணிக்கோங்கன்னா இவங்க கிச்சனில் கம்மி பண்ண ஒத்துக்கல. கிளீனிங்க்கு வந்து இது வந்து அப்போ அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, கிளீனிங் வந்து 1 நாளோ 2 நாளோ கம்மியாக கூட பண்ணிக்கலாம். அதாவது ஒரு நாள் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டெய்லியும் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட க்ளீன் பண்ணலாம். இப்போ போன வாரம்லாம் டெவில் டாஸ்க்லாம் இருந்தப்போ 2 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படி தான் க்ளீன் பண்ணாங்க. பட் ஆனால் சமைக்கிறது அப்படிங்கிறது 3 வேளையும் ஒரு வாரம் ஃபுல்லாக சமைச்சாகணும்
அது வந்து டீட்டெயிலாக முத்து சொல்வார். 6 நாளைக்கு அப்போ 3 வேளை சமைச்சு 18 வேளை சமைக்கணும் அப்படின்னும்போது அது வந்து அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஸோ அதே கிளீனிங்னா ஒரு நாள் பண்ண முடியலன்னா கூட அது ஓகே, டயர்டாக இருக்குது பண்ண முடியல, அன்றைக்கி டாஸ்க்கு டயர்ட்னா நம்ம மறுநாள் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சமையல் அப்படி வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஸோ எங்களுக்கு ஆள் கம்மி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லுவார். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இவுங்க வந்து முத்து வந்து அது கிளியரா சொல்லிடுவாரு. அப்புறம் ஜாக்லின் எல்லாருமே வந்து அத தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து ஆள் வேணும், கம்மி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல ராணுவ பேசட்டும் அப்படிங்கிற மாரி அருண் ஒண்ணு ஆரம்பிச்சு விடுவாரு. ராணுவ என்ன பேச போறாரு அப்படின்னு பார்த்தா, அத வந்து ராணுவே பேச மாட்டாரா? நீங்க எதுக்கு அவருக்கு வக்காலத்து வாங்குறீங்க? அவருக்கு வாய் நீங்களா? அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ராணுவ பேசட்டும் அப்படின்னு சொல்லும்போது, ராணுவ வந்து எழுந்து என்ன சொல்றாருன்னா, போன வாரம் நான் ஹவுஸ் கிளீனிங்ல இருந்தப்போ நான் 2 வாட்டி கிளீன் பண்ணேன். அதாவது இப்போ வந்து ஜாக்லின் ஒரு வாட்டி கிளீன் பண்ணலனாலும் பரவால்ல. அப்படின்லாம் சொல்றதுக்கு பதில் சொல்றாராம் அவர் ராணு. நான் 2 வாட்டி ஒரு நாளைக்கு கிளீன் பண்ணேன். ஸோ அதனால அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான். டெய்லியும் சும்மா ஒரு நாள் டூ ஒரு நாள்லாம் இல்ல நான் டெய்லி 2 வாட்டி பண்ணேன் அப்படின்னு. அப்ப அதுக்கு ஜெஃப்ரி வந்து பதில் சொல்றாரு, இல்ல போன வாரம் அது அவரோட இஷ்டம். அவர் வந்து நான் பண்ணும்போது கூட சொன்னேன் பண்ணணும்னு அவசியம் இல்ல விட்டுடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா அவரா வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து 2 வாட்டி பண்ணாரு. அதுவரைக்கும் சொன்ன வரைக்கும் ஜெஃப்ரி ஓகே. பட் ஆனா அது அவரு ஆர்வத்துல பண்ணாரோ, பெர்சனலா பண்ணாரோ, அது அவர் இஷ்டம். ஆனா நான் வேணான்னு தான் சொன்னேன்னு சொன்னது கொஞ்சம் சரியில்ல தான். அதாவது அதுக்கு ராணுவ சொன்ன ரீசன் என்னன்னா, எல்லாரும் லிவிங் ஏரியால தான் இருக்கோம். அந்த இடம் கிளீனா இருக்கணுன்றதுனால எல்லாருக்காகவுமே சேர்த்து நான் 2 வாட்டி பண்ணேன். அப்படிங்கிறது ஓகே. அவர் சொன்ன வரைக்கும் ஓகே தான். அது தப்பு கிடையாது. பட் ஆனா அத செய்யணும்னு கம்பல்ஷன்ல ஜெஃப்ரி சொல்லல அப்படிங்கிறது அவரோட ஒப்பீனியன். அதுவும் தப்பு கிடையாது. பட் ஆனா அது பெர்சனலா அது உங்க இஷ்டம். உங்களுக்கு டைம் என்ன சொல்றது? உங்க ஆர்வத்துல நீங்க பண்ணீங்க. உங்க பெர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க பண்ணீங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்க வேணாம்னு எனக்கு தோணுச்சு. அத அருண் புடிச்சுட்டாரு. அப்படிலாம் சொல்லாதீங்க. அவருக்கா பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எல்லாருக்காக தானே பண்ணாரு அப்படிங்கிற மாரி அத திருப்பி அருணும், ராணுவும் பேசுறாங்க. அப்ப அந்த இடத்துல சௌந்தர்யா வந்துட்டு, அவர் பேசணும்னு அவர் பேசட்டும். நீங்க எதுக்கு பேசுறீங்கன்னா, நீங்க ஏன் சைட்ல இருந்து பேசுறீங்கன்னு இங்க அருணுக்கும் சௌந்தர்யாவுக்கும் முட்டிக்குது. இவங்களும் சௌந்தர்யாவும் அவருக்கு சொல்றதே புரிய மாட்டேங்குது. அவருக்கு மூளையே இல்ல. யாராவது சொல்லி கிளாஸ் எடுங்க அப்படின்ற மாரி இவங்க எப்பயும் விடுற அந்த லூஸ் டாக்க சௌந்தர்யா விட்டுர்றாங்க. அவர் சௌந்தர்யா மாரியே பேசி அவர் கொஞ்சம் மார்க் பண்ணி விட்டுர்றாரு சௌந்தர்யாவ. இந்த இடத்துல அதுவும் நடந்துச்சு. இது வந்து 1 ஹார்ல வந்து கொஞ்சம் தான் வந்துச்சு. கொஞ்சம் 24/7ல நெறையவே போச்சு. சௌந்தர்யா, அருண் அப்படிங்க போகும்போது அது வந்துச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இப்போ என்னதான் சொல்ல வராரு அருண் பார்த்தா, இன்னொன்று அவர் திருப்பி என்ன சொல்ல வராருன்னா, சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ராணுவ வந்து என்ன சொல்கிறது, அவர் செஞ்சது தப்புன்னு சொல்லலை. அதே சமயத்தில் அது வந்து அவர் செஞ்சது ஓகே. இப்போ வெசல் வாஷிங் கூட 2 பேர் அது வந்து ஒரே டைமில் எல்லாத்தையும் கழுவணும்னு அவசியம். 2 பாத்திரம் விழுந்தா கூட அவங்க போய் அப்பப்போ கூட எடுத்துகிட்டு போய் கழுவாங்க. அதாவது ராணுவ 2 வாட்டி க்ளீன் பண்ணது அவங்க சொல்கிறாங்க. ஸோ அது அவங்க டீமை பொறுத்து அவங்க வெசல் வாஷிங் அவங்க வேலையை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்குவாங்க. ப்ளஸ் வந்து அதில் வந்து அந்த வேலை தெரிஞ்சவங்க அந்த கோஆர்டினேஷன் அவங்கக்குள்ள இருக்கிறது அது ஓகே அப்படின்னு கிச்சன் டீமுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த வேலை கஷ்டம் தான். அதனால் அங்கே கம்மி பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கும் அது பாத்திரம் வந்து ஒரு நாளைக்கு 2 வாட்டியோ 3 வாட்டியோ அவங்களும் கழுவ வேண்டியதாக இருக்கும். ஸோ வந்து அது கஷ்டம் தானே. அது நம்ம வந்து அதுக்காக ஹவுஸ் கிளீனிங்கில் வந்து ஆள் கம்மி பண்ணி ஆள் ஜாஸ்தியாக போட்டு அங்கே கிச்சன் கம்மி பண்ணோங்கிறது சரியில்லை. அந்த வேலை தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக எல்லாருமே கிச்சன் டீம் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இவர் எடுத்து வச்ச பாயிண்ட் சரியும் கிடையாது, அது ஃபேரும் கிடையாது தான். ஏன்னா சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். அதனால் வந்து எல்லாருமே வந்து அந்த பாயிண்டில் தான் ஒத்து போகிறாங்க. அருணுக்கு எதிராக தான் நிற்கிறாங்க. இந்த இடத்துல வந்து அருண் என்ன பண்ணுறாருன்னா இன்னொன்று விட்டுடுறாரு. அதாவது டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த ஃபுட் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக்கை விடுறாரு. என்ன சொல்கிறது, அதெல்லாம் இங்கே தேவையே இல்லாத பேச்சுங்க. அவ்வளோ நிறைய பேர்லாம் வந்துட்டு வந்து அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருமே ரொம்ப ஜீனியஸாக இருக்க பட்சத்தில் டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த ஃபுட் அப்படிங்கும்போது அவங்க அந்த ப்ரொஃபஷனாகவும் இருக்கும்போதோ இல்லை அந்த குக்கிங்கில் அந்த கேட்ரிங் அப்படின்னு தெரிகிற பட்சத்துலையும் அவங்கவுங்களுக்கு ஒரு மேஜிக் இருக்கும். அதாவது அவங்கவுங்களுக்கு ஒரு விஷயத்தில் ஒரு டிஷ்ஷில் வந்து அவங்கவுங்க ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு அவங்கவுங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா தாட் வரும். அந்த தாட் ப்ராசஸில் செய்யும்போது அது வந்து டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த ஃபுட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் ரொம்ப அந்த என்ன சொல்கிறது, நிறைய நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க அந்த ப்ரொஃபஷனலிஸ்ட்டாக இருக்கவங்க அப்படின்னும் போது அங்கே வரும். இங்கே வந்து யாருக்குமே வந்து முழுசாக இங்கே யாரும் குக்கும் கிடையாது, ப்ரொஃபஷனலிஸ்ட்டும் கிடையாது. ஓரளவுக்கு ஆவரேஜாக அங்கே சமையல் தெரிஞ்சவங்களே ஒரு 4 பேர் தான். ஏன் இவ்வளோ பேசுகிற அருணே வந்து ஸ்கூல் டாஸ்க் வரும்போது எங்களுக்கு சமைக்க தெரியாது. அதாவது இவரும் சிவகுமாரன் தான் இருப்பாங்க கிச்சன் டீம் பண்ணணும்னு சொல்லி அன்றைக்கி டாஸ்க்குக்கு டீம்லாம் என்ன பிரித்தாலும் பிக் பாஸ் என்ன சொல்வார்னா, அந்த டாஸ்க்குள்ள அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்க தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சிவகுமாரும் இவரும் தான் இருப்பாங்க. இவங்களுக்கு சமைக்க தெரியாதுன்னு போய் பிக் பாஸ் கிட்ட கெஞ்சி தீபக்லாம் ஹெல்ப் கேட்கணும், தீபக்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்மளும் அதை பற்றி பேசியிருக்கோம். அப்போ அன்னைக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த லேடிஸ் டீமில் இருந்த 3 பேர் தான் சமைச்சிருப்பாங்க.
வர்ஷினி, வர்ஷினி, மஞ்சரி, ஜாக்லின் தான் சமைச்சிருப்பாங்க. அந்த வர்ஷினியும் வந்து பிரின்சிபல்னால அவங்க பெருசாக கிச்சனுக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க. ஜாக்லினும் மஞ்சரி தான் சமைச்சிருப்பாங்க. இவ்வளோ பேச்சு பேசுகிற அருண் வந்து அன்றைக்கி சமைக்க தெரியாதுன்னு சொல்கிற பட்சத்தில் இன்றைக்கி சமையல் டீமில் ஆள் கம்மியாக வேணும்னு சொல்கிறதுக்கு இவருக்கு எந்த தகுதியும் கிடையவே கிடையாது. அந்த சமையலை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும் எவ்வளோன்னு. அந்த ப்ரெப் ஒர்க் வேணால் யார் வேணால் பண்ணி கொடுக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணுறதோ, தக்காளி கட் பண்ணுறதோ, இல்லை சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சால் உருட்டி கொடுக்குற வரைக்கும், இல்லை மாவு இருக்குன்னா தோசை ஊற்றுற வரைக்கும், அதெல்லாம் வரைக்கும் ஓகே. ஓரளவுக்கு பேசிக் அதை பார்த்தா செஞ்சிடலாம், இல்லை சொன்னால் செஞ்சிடலாம். பட் ஆனால் அடுப்பில் வச்சு இறக்கணும், அடுப்பில் வச்சு கிளறி அதை ஒரு பதம் பார்த்து இறக்கி வைக்கணும் அப்படின்னும் போது அங்கே ஓரளவுக்காவது அந்த ஐடியா இருக்கவங்க தான் பண்ணணுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இந்த இடத்துல வந்து கிச்சன் குக்கிங்கை வந்து ஜஸ்ட் லைக் தட் இவங்க என்ன தண்ணி வைக்க போகிறாங்க, சாதம் வைக்க போகிறாங்க, இதுக்கு என்ன இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க, இவங்க என்ன கான்டினென்டல் ஃபுட்டாக சமைக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு பேசினதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை. அந்த இடத்துல அவர் பேசலை. அதுக்கப்புறம் கார்டன் ஏரியாவில் பேசியிருப்பார் அதை பற்றிலாம். பட் ஆனால் அது ஏன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தீபக் ஆரம்பித்து வச்ச அந்த பாலிடிக்ஸுக்குள்ளே தான் அது வரும். இவருக்கு விளக்கம் கொடுக்கணும்னா அது எங்களுக்கு கஷ்டம், இல்லைனா எங்களுக்கு தேவைப்படுது ஆள் இத்தனை பேருக்கு சமைக்கணும் அப்படின்னும் போது டாஸ்க்குள்ளேயும் கஷ்டம் அப்படின்னும் போது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கவங்களெல்லாம் ஏன் விடுறீங்க? சமைக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த வீட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம்ல அந்த கிச்சன் டாஸ்க்கை, அந்த கிச்சன் குக்கிங்கை. அவ்வளோ வந்து டாஸ்க்கும் இதுவும் பேலன்ஸ் பண்ண முடியாதுன்றவங்க கிட்ட எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு தேவையில்லாத அன்னெசரி கொஸ்டின் அவர் எழுப்புறாரு. இந்த வீட்டில் வந்து யாருக்கும் சமைக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க, எல்லாரும் கேம் ஆட தான் வந்திருக்காங்க. பட் ஆனால் அதுவும் பார்ட் ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் வாரம் ஒரு ரொட்டீனுக்குள்ளே அந்த ஒரு மாற்றி வரணும். ஒரு வாரம் நீ இந்த டீமில் இருக்கணும், ஒரு வாரம் இந்த டீமில் இருக்கணும், ஒரு வாரம் நான் அதை செய்வேன், ஒரு வாரம் நீ இதை செய்யணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எல்லா வேலையும் வாரம் மாறிக்கிட்டு தான் இருக்கும். யாரும் அந்த வீட்டில் செய்யாதவங்களாம் இருக்க மாட்டாங்க. எல்லா வேலையும் எல்லாரும் செஞ்சு தான் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் டாய்லெட் க்ளீன் பண்ண தெரியலனாலும் சரி, தோசை ஊற்ற தெரியலனாலும் சரி, டீ போட தெரியலனாலும் சரி, கற்றுக்கிட்டாவது அதை செய்யணும் அப்படிங்கிற இடத்துல தான் எல்லாருமே அந்த வீட்டில் இருக்காங்க. ஏன்னா அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த கேம். அவங்க அந்த வீட்டை அவங்க வீடு மாதிரி பார்த்துக்கணுன்னா அவங்களும் அந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்யணும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்படின்னும் போது இதில் அருண் சொன்ன எந்த பாயிண்ட்டும் வேலிட் இல்லை. இதில் தீபக் தான் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாரு. இது வந்து ஸ்கில் ஓரியன்ட் சொசைட்டியில் வந்து ஸ்கில் ஓரியன்ட் ஜாப்பு, அதுக்கப்புறம் லேபர் ஓரியன்ட் ஜாப்னு 2 இருக்குது. இதில் வந்து கிச்சன் வந்து ஸ்கில் ஓரியன்ட் ஜாப் அப்படின்னும் போது அது தெரிஞ்சவங்க மட்டும் தான் சமைக்கணும், தெரிஞ்சவங்க மட்டும் தான் அந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும் போது இங்கே தான் பிரச்சனையாக வருது. என்ன கேட்டால் தீபக் அதை சொல்லியிருக்க தேவையில்லை. அவ்வளோ டீட்டெயிலாக போய் அந்த வேர்டிங்ஸை யூஸ் பண்ணி அவருக்கு பதில் சொல்லியிருக்கணும், இல்லை அந்த இடத்துல அந்த பதிலை வந்து அப்படி அந்த விதமாக சொல்லியிருக்கணும்னு தேவையில்ல. இவர் அந்த இடத்துல தன்னை நாலேஜபிள் பர்சனாக காட்டிக்க சொன்னாரோ, இல்லை தான் அந்த அன்னைக்கு வந்து கிச்சன் டீமில் இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாமே தெரியும், நம்ம வந்து சூப்பராக சமைக்கிறோம், நம்மளுக்கு சமையலில் 4 விஷயம் தெரியும் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக சொன்னாலும் எதிர்க்க நிற்கிறது அருண். ஓகேங்களா? நீங்கள் பவித்ரா நின்று தான் சொல்லியிருந்தால் மேபி அவங்க கம்முன்னு போயிருப்பாங்க. எதிர்க்க நிற்கிறது அருண். ஸோ நீங்கள் வந்து உங்களை பெஸ்ட்டாக காட்டிக்கணும்னு நினச்சி சொன்னீங்கன்னா, எதிர்க்க ஒரு பொண்ணு நின்றுந்தா மேபி மஞ்சரி நின்று இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாங்களா, சொல்லியிருக்க மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. பவித்ரா இருந்தால் கம்முன்னு போயிருப்பாங்க ஆப்வியஸாக. ஆனால் சாச்சனாவை பார்த்து நீங்கள் இது சொல்லினா கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஓகேங்களா? ஜாக்லின் மேபி அந்த மூடை பொறுத்து உங்கள் கூட எதிர்த்து பேசணுமா பேச வேணாமான்னு யோசிச்சுட்டு சரின்ட்டு போயிருப்பாங்க. ஆனால் அருணாச்சு நீங்கள் எப்படி சொன்னீங்க? அவர் சாதாரணமாகவே ஒரு விஷயத்தை இப்படி ட்விஸ்ட் பண்ணி அப்படி ட்விஸ்ட் பண்ணி சொல்லுவார். இதில் நீங்களும் லேஸ்பட்ட ஆள் இல்லை. நீங்கள் உங்களை பெஸ்ட்டுன்னு காமிச்சிக்க நீங்கள் ஒன்று பண்ணீங்க, அவரை பெஸ்ட்டுன்னு காமிச்சிக்க அவர் ஒன்று பண்ணார். இந்த இடத்துல நீங்கள் 2 பேருமே முட்டிக்கிட்டீங்க. தீபக் அண்ணா தனக்கு எதிராக நிற்க மாட்டார்னு இவர் நினச்சாரு, அருண் தம்பி தனக்கு எதிராக எந்த பாயிண்ட்டும் சொல்ல மாட்டார்னு அவர் நினச்சாரு. 2 பேரும் முட்டிக்கிட்டாங்க. இந்த இடத்துல ஆப்பியாருக்கு வந்துச்சு, ரஞ்சித் சாருக்கு தான் வந்துச்சு. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு பேச விட்டுருக்கவும் கூடாது, அவர் பேசுனதுக்கு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணவும் விட்டுருக்கூடாது, நடுவில் மற்றவங்கெல்லாம் சேர்ந்து இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சான்ஸை கொடுத்துருக்கூடாது. இந்த இடத்துல தர்ஷிகா பண்ணதெல்லாம் நான் சூப்பர்னு சொல்லுவேன். தர்ஷிகா அந்த ஸ்டெப்பை எடுக்கலைன்னா அந்த கான்வர்சேஷன் ஜாஸ்தியாக போயிருக்கும், வேறு விதமாக போயிருக்கும். என்ன சொல்கிறது, பிக் பாஸ் ஷோக்கே ஒரு பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஏன்னா அது ஒரு சென்சிட்டிவான டாபிக். நீங்கள் அதை எப்படி ஜஸ்ட் லைக் தட் ஒரு பப்ளிக் ஷோவில் எடுத்து வச்சிருவீங்க? அதை தான் நான் சொல்கிறேன். இங்கே யூஎஸ்லேயுமே என்ன சொல்கிறது, துபாயிலலாம் ஒயிட் கலர் ஜாப் ப்ளூ கலர் ஜாப்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லும்போது கூட அந்த புரிதல் வந்துடும். ஒயிட் கலர் ஜாப்ன்றது இவர் சொன்ன ஸ்கில் ஓரியன்ட் ஜாப், ப்ளூ கலர் ஜாப் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஹவுஸ் கிளீனிங்கு அந்த மாதிரி வந்து அதாவது செஞ்ச வேலையை திருப்பி செய்யறது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்ன அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான். அதில் எந்த மாற்று கருத்தோ இல்லை. அதாவது தீபக் சொன்னதான் ஒரு வேலையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு செய்யறதுக்கும் இல்லை ஜஸ்ட் பார்த்தா சொன்னால் அதை புரிஞ்சிக்கலாம், டக்குன்னு பார்த்தோன்னே செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயமும் தான் அது. ஆனால் அதுக்காக என்ன சொல்கிறது, லேபர் ஓரியன்ட் ஜாபில் மட்டமும் கிடையாது. இவங்கெல்லாம் ஸ்கில் ஓரியன்ட் அப்படிங்கிறதுனால இவங்க பெஸ்ட்டும் கிடையாது. தீபக் அதை மீன் பண்ணாரோ பண்ணலையோ அது தேவையில்லை. ஆனால் அந்த இடத்துல அருண் ட்ரிகர் பண்ணி பிடிச்சது அந்த ஸ்கில்
லேபர் இந்த 2 வார்த்தையை அவர் பிடிச்சிக்கிட்டாரு. இது பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக ஹர்ட் ஆகும். அப்போ வந்து ஒரு வாரம் க்ளீன் பண்ணுறவங்கலாம் அப்போ அங்கே லேபரா அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அருண் கொண்டு வந்தார். அவர் சுற்றி வளைச்சி கொண்டு வந்தாலும் தேவையில்லாத அந்த அன்னெசரி வேர்ட்ஸை தீபக் ஏன் யூஸ் பண்ணார், அதுவும் எதிர்க்க நிற்கிறது அருண்ணும் போது உங்கள் நாலேஜை காட்ட நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அவர் நாலேஜை காட்ட அவர் அதை பெருசாக்குனார். ஸோ ஆப்பு கிடச்சது ரஞ்சித்க்கு. ஸோ நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் கைஸ். தேங்க்யூ.